அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கருணையின் வடிவமாக இருக்கின்ற சிவபெருமானை முழுமையா வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. கன்னிராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக புத்திசாலித்தனமும் பகுத்தறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த விஷயத்தையும் ஆழமாக சிந்தித்து சிறு சிறு விவரங்களையும் கவனத்தில் கொண்டு செயல்படுவார்கள். ஒழுங்கு, நேர்த்தி, சுத்தம் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்பதால் தங்கள் வாழ்க்கையிலும் பணியிலும் திட்டமிட்ட முறையை பின்பற்றுவார்கள். கடின உழைப்பும் பொறுப்புணர்வும் இவர்களின் முக்கியமான அடையாளங்களாக இருக்கும். கன்னிராசியினருக்கு சேவை மனப்பான்மை அதிகம் காணப்படும். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும். ஆனால் அதை பெரிதாக வெளிப்படுத்தாமல் அமைதியாக செய்து முடிப்பார்கள். எந்த வேலையையும் முழுமையாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக சில நேரங்களில் தங்களை தாங்களே அதிகமாக விமர்சித்துக் கொள்வார்கள். இதனால் தேவையற்ற கவலைகளுக்கும் மன அழுத்தத்துக்கும் உள்ளாகும் வாய்ப்பு உண்டு. உறவுகளில் கன்னிராசியினர் நம்பகமானவர்களாக இருப்பார்கள். தங்கள் உணர்ச்சிகளை உடனே வெளிப்படுத்தாமல் மெதுவாகவே வெளிப்படுத்துவார்கள். ஆனால் ஒருமுறை மனம் வைத்தால் ஆழமான அக்கறையும் பொறுப்பும் காட்டுவார்கள். குடும்பத்தினரின் நலனையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்பவர்கள் என்பதால் பல நேரங்களில் ஆலோசனை கூறுபவர்களாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். பணமும் வாழ்க்கை முன்னேற்றமும் குறித்து கன்னிராசியினர் நடைமுறை சிந்தனையுடன் செயல்படுவார்கள். வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பையும் பாதுகாப்பையும் முக்கியமாக கருதுவார்கள். மொத்தத்தில் கன்னிராசியினர் அமைதி, அறிவு, உழைப்பு மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் கலவையாக திகழ்ந்து மெதுவாகவும் உறுதியாகவும் வாழ்க்கையில் முன்னேறும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். தை மாதம் வானிலைகளில் சில கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் கன்னிராசிக்காரரின் வாழ்க்கையில் மிகவும் நுட்பமான மாற்றங்கள் வரலாம். கிரகங்கள் நம்மை நேரடியாக பாதிக்கவில்லை என்றாலும் அவை நம்முடைய மனநிலை, வேலை, குடும்ப உறவுகள் மற்றும் நிதிநிலையை மெதுவாக தொட்டு போகும். அதனால் ஒவ்வொரு நடவடிக்கையையும் நிதானமாக செய்வது, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடக்கத்தில் தை மாதம் கன்னிராசிக்காரருக்கு வேலைவாய்ப்பிலும் தொழிலிலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒரு காலமாகும். அலுவலக வாழ்க்கையில் உங்களின் கவனமும் ஒழுங்கும் மேலாளர்கள் கவனிப்பார்கள். இப்போது உங்களிடம் வரும் பணிகள் மெதுவாக அதிகரிக்கும். சில வேலைகள் தற்காலிகமாக சுமையாகவும் தோன்றலாம். ஆனால் அவற்றை ஒழுங்காக செய்து முடித்தால் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் குழுவினரோடு தொடர்பு நல்லதாய் இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை கவனிக்க முயற்சிக்காதீர்கள். ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்யும் பழக்கம் உங்களுக்கு நன்மை தரும். குழுவினர் ஆலோசனை கேட்டால் அதற்குள் நீங்கள் சொல்லும் கருத்துகள் கவனிக்கப்படும். புது வேலை வாய்ப்புகள், வினிகத்தில் புதிதாக முயற்சிகள் வரும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவற்றை விரைவில் ஏற்காமல் சிறிது ஆராய்ந்து நன்மை, தீங்கு இரண்டும் பார்வையிட்டு முடிவெடுக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் சரியான திட்டமிட்ட செயல்பாடு மூலம் இவ்வாய்ப்புகளை வெற்றியாக்க முடியும். சில நேரங்களில் சக ஊழியர்கள் அல்லது கூட்டாளிகளின் கருத்து வேறுபாடு உங்களுக்கு சிரமம் தரலாம். இவை பொது நிலைமையை பாதிக்காமல் தெளிவாக பேசி சரி செய்யலாம். தை மாதம் உங்களுக்காக ஒரு அமைதியான முன்தயாரிப்பு மாதமாகும். அதிக எதிர்ப்புகளுக்கு பதிலாக, உடனடி வெற்றிக்கு பதிலாக நீண்டகால முன்னேற்றத்தை கட்டியெழுப்பும் காலம் இது. நீங்கள் அதிகமாக யோசிப்பது தவறல்ல, அது உங்கள் பொறுப்புணர்ச்சியின் அடையாளம். ஆனால் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதில் ஓடவிடுவது உங்களை அறியாமலே சோர்வடையச் செய்கிறது. அதனால் இரவில் தூங்குவதற்கு முன் மனதில் ஓடும் எண்ணங்களை எல்லாம் எழுதிவிட்டு படுக்க பழகினால் மனம் லேசாகும். நீங்கள் எல்லாவற்றையும் பரிபூரணமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பதால் தொடங்கவே தாமதிக்கிறீர்கள் அல்லது செய்த பிறகும் திருப்தி இல்லாமல் போகிறீர்கள். ஆனால் குறை இருந்தாலும் முடித்து விடுவதுதான் மன அழுத்தத்தை குறைக்கும் முதல் படி என்பதை உணர வேண்டும். நீங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை என்று சொல்லாமல் உங்கள் மனதிற்கே சுமை சேர்த்துக் கொள்கிறீர்கள். அதனால் இப்போது முடியாது அல்லது சற்று நேரம் வேண்டும் என்று மென்மையாக மறுப்பது உங்களை காப்பாற்றிக் கொள்வதே தவிர தவறல்ல. மன அழுத்தம் உங்களிடம் பொதுவாக வயிறு, தோள், கழுத்து போன்ற இடங்களில் உடல் சோர்வாக வெளிப்படும்.
என்பதால் தினமும் சிறிது நேரம் மெதுவாக நடப்பதும் சூடான நீர் குடிப்பதும் உணவு நேரத்தை ஒழுங்காக வைத்துக் கொள்வதும் மனத்தையும் உடலையும் ஒரே நேரத்தில் தளர்த்தும். நீங்கள் உங்களிடம் பேசும் விதம் மிக கடுமையாக இருப்பதால், நான் முயற்சி செய்தேன், என்னால் முடிந்ததை செய்தேன், எனக்கு ஓய்வு தேவை என்று உங்களுக்குள் பேச பழகினால் பாதி மன அழுத்தம் அங்கேயே கரையும். தனியாக இருப்பது உங்களுக்கு ஓய்வாக இருந்தாலும் மனம் அதிகமாக கனமாகும் நேரங்களில் முழுமையாக தனிமைப்படுத்திக் கொள்ளாமல், தீர்வு வேண்டாம், கேட்பது மட்டும் போதும் என்று சொல்லி நம்பிக்கையான ஒருவரிடம் பேசுவது உள்ளே தேங்கிய பாரத்தை இறக்கும். ஆன்மீகத்தை கூட ஒரு கடமையாக மாற்றிக்கொள்ளாமல் தினமும் சில நிமிடம் அமைதியாக சுவாசத்தை கவனிப்பதும் புதன்கிழமைகளில் எளிய மந்திர ஜபமும் மனதிற்கு ஆதரவாக இருக்கும். தினமும் சிறிது நேரம் சுவாசம், எண்ணங்களை வெளியேற்றுதல், இன்று செய்த ஒரு நல்ல விஷயத்தை நிலைத்தல் என்ற இந்த எளிய பழக்கங்களை தொடர்ந்து செய்தால் சில வாரங்களில் உங்கள் மனநிலையில் தெளிவான மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இறுதியாக ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பலமாக இருப்பதால்தான் சோர்கிறீர்கள். ஆனால் எப்போதும் பலமாகவே இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஓய்வு தேவைப்படும் நேரத்தில் உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு நீங்களே அனுமதி கொடுத்தால் மன அழுத்தம் மெதுவாக உங்களை விட்டு விலகும். கன்னி ராசிக்காரர்களின் காதல் வெளிப்படையாக அதிகமாக தெரியாதது, ஆனால் உள்ளுக்குள் ஆழமான அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டது. நீங்கள் காதலிக்கும்போது முழுமையாக ஈடுபடுவீர்கள், ஆனால் அந்த உணர்ச்சிகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்த தயங்குவீர்கள். இதனால் எதிர்பார்ப்பவர் உங்கள் அமைதியை அலட்சியமாக தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. நீங்கள் காதலில் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் அதிகமாக தேடுவதால் சிறிய சந்தேகங்கள் அல்லது எதிர்பார்ப்புகள் மனதில் உருவாகலாம். ஆனால் அவற்றை நேரடியாக சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டால்தான் மன வருத்தம் பெரிதாகிறது. இந்த மாதத்தில் காதல் உறவில் சிறு மௌனம், தவறான புரிதல் அல்லது நான் தான் அதிகமாக கொடுக்கிறேனா என்ற எண்ணம் வரலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் கொடுப்பதை வெளியில் காட்டாமல் செய்வதால் அது மதிப்பிடப்படாமல் போகிறது. உணர்ச்சிகளை மறைத்து வைத்துக் கொள்வதை விட அமைதியாகவும் தெளிவாகவும் பேசினால் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக குற்றம் சாட்டாமல் உங்கள் உணர்வை மட்டும் பகிர்ந்தால் எதிர்ப்பக்கம் புரிந்து கொள்வார்கள். திருமண வாழ்க்கையில் நீங்கள் பொறுப்புகளை அதிகமாக சுமக்கும் தன்மை கொண்டவர். குடும்பம், பணம், எதிர்காலம் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் நினைத்து மனதில் அழுத்தம் சேர்த்து கொள்வீர்கள். இதனால் துணையிடம் சோர்வாகவோ அல்லது எரிச்சலாகவோ பேச நேரிடலாம். உங்கள் துணை உங்களிடம் எதிர்பார்ப்பது முழுமையான தீர்வுகளை அல்ல, உங்கள் மனநிலையை பகிர்வதை மட்டுமே என்பதை கவனித்தால் உறவு எளிதாகும். இந்த காலத்தில் சிறிய விஷயங்கள் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய சூழல் இருப்பதால் உடனடி எதிர்வினையை தவிர்த்து சற்று நேரம் எடுத்துக்கொண்டு பேசுவது நல்லது. ஏனெனில் நீங்கள் அமைதியாக விளக்கும்போது உறவில் உள்ள பல குழப்பங்கள் தானாகவே கரையும். திருமணம் தொடர்பான முடிவுகள் பேசி பார்த்தல் அல்லது உறுதி செய்வது போன்ற விஷயங்களில் அவசரம் காட்டாமல் மெதுவாக நகர்வதே உங்களுக்கு மன நிம்மதி தரும். குறிப்பாக குடும்ப அழுத்தத்தால் எடுக்கப்படும் முடிவுகள் பின்னர் மனக்கசப்பை உருவாக்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த காலத்தில் காதலும் திருமணமும் உங்களிடம் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதாவது, முழுமையாக சரியான துணையாக இருக்க முயற்சிப்பதை விட உண்மையான மனிதராக இருப்பதே உறவுகளை நீண்ட நாள் தாங்க வைக்கும் என்பதையும், நீங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும், உங்கள் உணர்ச்சிகளுக்கும் தேவைகளுக்கும் மதிப்பு கொடுத்து பேசத் தொடங்கினால் காதல் உறவும் திருமண வாழ்க்கையும் மெதுவாக ஆனால் ஆழமாக வலுப்பெறும். தை மாதம் கன்னி ராசிக்காரருக்கு உடல் ஆரோக்கியம் மெதுவாக கவனிக்க வேண்டிய காலமாகும். பொதுவாக நீங்கள் சகாயமாகவும் உறுதியாகவும் இருக்கும்போதும் இந்த மாதத்தில் சில சிறிய உடல் பிரச்சனைகள் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. நரம்பு சம்பந்தப்பட்ட சிறிய பிரச்சனைகள், மன அழுத்தம் அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகள் ஒரே நேரத்தில் உங்களை சோர்வாக செய்யும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது முக்கியம். தினமும் 10-15 நிமிடங்கள் தியானம் அல்லது மெதுவான நடைப்பயிற்சி உதவும். உணவில் கவனம் செலுத்தாதது செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதிக எண்ணெய் அல்லது காரமான உணவு தவிர்த்து பழங்கள், காய்கறிகள் மற்றும் அதிக நீர் குடிப்பது நல்லது. தீவிரமான உடற்பயிற்சி இல்லாவிட்டாலும் எளிதான நடைப்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங், யோகா போன்றவை சீரான சக்தியையும் மன அமைதியையும் தரும். சிறிய காயங்கள், தலைவலி, கைகளால் கால் அதிர்ச்சி போன்றவை ஏற்படலாம். அவற்றை உடனடியாக கவனித்து தேவையானால் மருத்துவரை அணுகுவது நல்லது. தை மாதம் ஆரோக்கியம் கண்ணோட்டமோடு பார்த்தால் நல்லது. வலிமையாக இருக்க விரும்பினால் உணவும் தூக்கமும் ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும்.
மாத முடிவில் உங்கள் உடல் மீண்டும் சக்தி வாய்ந்ததாகவும் மனமும் தெளிவாகவும் இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்கள் கல்வியில் இயல்பாகவே ஆர்வமும் கவனமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பாடங்களை ஆழமாக புரிந்து கொண்டு முறையாகவும் ஒழுங்காகவும் படிக்கும் பழக்கம் உடையவர்கள். நினைவாற்றலும் பகுத்தறிவு திறனும் அதிகமாக இருப்பதால் கணக்கியல், அறிவியல், மருத்துவம், அகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். அவசரப்படாமல் திட்டமிட்டு படிப்பதன் மூலம் மெதுவாகவும் உறுதியாகவும் கல்வியில் முன்னேற்றமடைவார்கள். சில நேரங்களில் அதிகமான கவலை அல்லது தன்னம்பிக்கை குறைவு தடையாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கல்வியில் நல்ல வெற்றியை பெறும் தன்மை கன்னிராசியினருக்கு உள்ளது. நன்றி. வணக்கம்.